நாடக மேடையில் நடைபெறும் பள்ளிக்கூடம். பள்ளி கட்டடம் இடிந்து 6 மாதங்கள் ஆகியும் கட்டப்படாத நிலை. அரசுக்கு மனு கொடுத்தும் அலட்சியம் செய்யும் அதிகாரிகள். எங்கு இந்த நிலை பார்க்கலாம். மரத்தடியில் படித்த காலம் என்று பெருமூச்சு விடும் பெரியவர்களை பார்த்து கண்ணில் ஏக்கத்துடன் நாங்களும் அப்படித்தான் என்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் பையூர் கிராமத்தில் நாடக மேடையில் பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். 1962 கட்டப்பட்ட கட்டடத்தை இடித்த பிறகு இந்த தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த நாடக மேடையின் நிழல்தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை இடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தை எதுவும் கட்டித்தர சொல்லித்தரேன். இன்னும் கட்டித்தரல. நாங்களும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம், கமெண்ட் கொடுத்தோம், மனு கொடுத்தோம், கலெக்டர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரல. பள்ளிக்கு வரும் குழந்தைகள் பசியில் வாடக்கூடாது என அரசு வழங்கும் சத்துணவும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை என புகார் எழுந்துள்ளது. மதிய உணவின் போது அங்குள்ள துர்நாற்றம் வீசும் சாக்கடையை கடந்து வருகின்றனர் பள்ளி மாணவர்கள். மாணவர்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு பள்ளம் வெட்டி உள்ள படுகுழி மாதிரி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. பிள்ளைகளை ஊதுறாங்க, நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. அதில் தண்ணி இன்னும் கொசு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அங்கன்வாடி கூட இல்லைங்க. இந்த பள்ளியில் 64 மாணவர்களுக்கு 5 வகுப்புகளுக்கும் ஒரே ஆசிரியர் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அத்துடன் மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் கழிவறை இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கிராமவாசிகள். பையூர் கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் நாடக மேலே நடக்குன்னு சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டு வெளியில் வேற டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு கடலூர், விழுப்புரம் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. மழை வந்தாலும் படிக்கிறதுக்கு இல்லை, வெயிலாக ரொம்ப காயிற மாதிரி எங்கேயும் போகிறதுக்கு வெயில். ஸ்கூல் டீச்சர் போகிறதுக்கு இன்னொரு பாத்ரூம் கிடையாது. பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுத்து. எல்லாம் போகிறவங்க வரவங்க நாடக மேலே உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குதுங்க. 6 மாதங்களுக்கு முன்னர் இடித்து கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை மீண்டும் புதிதாய் கட்டி பள்ளிக்கு மட்டுமின்றி மாணவர்களுக்கும் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதே பையூர் கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பாக புதிய கட்டிடம் எப்போது அமையும் என்று அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கேட்டபோது புதிய கட்டிடம் தற்போது 6 மாதத்திற்கு அமைவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கல்வி அதிகாரிகளை தொடர்பு என்று கேட்டபோது 6 மாதத்திற்கு பிறகு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம், மிக விரைவில் அது அமைந்துவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். 4 ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டுமே வைத்து இந்த பள்ளி இயங்கி வருகிறது. 65 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து வருகிறார்கள். இவர்களுக்கான சத்துணவு கூடம் மற்றும் கழிப்பறை ஆகிய எந்த வசதியுமே இல்லை என்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். இவர்களுக்கு உடனடியாக இந்த பகுதியில் சத்துணவு கூடம் மற்றும் கழிப்பறை வசதிகள் மற்றும் நிரந்தர பள்ளி கட்டிடம் அமைய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் ஜோதி நரசிம்மன்.